கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாகனா ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? தியானிக்கணும், தியானிக்கணும். அப்படிதானே பைபிள் என்ன சொல்லுது? ஒன்னா சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை படிக்கிற மனுஷன் அல்ல, தியானிக்கிற மனுஷன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கணும், ஒரு வேத பகுதி எடுத்து தியானிக்கணும். நீங்க ஒரு பைபிளை நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சோன்னு நீங்க ஒன்றும் பரிசுத்தமாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்தாதான் உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம பரிசுத்தமாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் நிறைவு என்ன செய்யணும்? பெறணும். இன்னும் அந்நிய பாஷை பெறல, எனக்கு இன்னும் வரலன்னா அதுக்காக என்ன செய்யணும்? அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ரூம்ல இருந்து ஜெபிக்கணும், அரை கதவை பூட்டி ஜெபிக்கணும், அதுக்காக நேரத்தை கொடுக்கணும். நான் யாரையும் குற்றப்படுத்தல. நீங்க இன்னும் வளரணும் ஆசைப்பட. சில இடத்துல அப்படி சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நீங்க இன்னும் வளரணும், நீங்க இன்னும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும், எங்களை விட நீங்க எழும்பி பிரகாசிக்கணும் பாரப்படுகிற. அப்ப என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு என்ன செய்யணும்? பெறணும். பரிசுத்த ஆவி பெற்றுட்டியாமா? பெறல. பரிசுத்த ஆவி பெற்றுட்டியா? பெறல. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எடுத்து 2 வாரம் ஆச்சு, இன்னும் பரிசுத்த ஆவி என்ன செய்யல? பெறல. அதுக்காக நேரம் கொடுக்கல. எப்படி நம்ம பரிசுத்தத்தில் வளர முடியும்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற பரிசுத்தத்துக்கு? பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு எத்தனை நேரம் ஜெபிக்கிற சொல்லு? நீ எத்தனை நேரம் ஜெபிக்கிற? நம்ம ஜெபம் எல்லாம் ஒரு முட்டங்கால் போட்டுட்டு எலும்புகிறது, ஒரு முட்டங்கால் போட்டுட்டு எலும்புகிறது. அதுலலாம் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது, முடியாது. பழைய மனிதர்கிட்ட கேட்டு பாருங்க, மணி கணக்கில் முழங்கால நிற்பாங்க. என்னையா நான் சொல்ல உண்மைதான ஐயா? மணிக்கூர் கணக்கில் முழங்கால நிற்பாங்க. எதுக்காக? எதுக்காக? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு. இன்னைக்கு அது இல்லை, அது இல்லை. இன்னைக்கு மணிக்கூர் கணக்கில் டிவி பார்க்கிறோம், மணிக்கூர் கணக்கில் செல்ல நோண்டிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வேதனையா இருக்குதா? அபுவுக்கு வேதனையா இருக்குதா? அனிசுக்கு வேதனையா இருக்கா? நீங்க எல்லாம் பரிசுத்தத்தில் வளரணும். அந்த பாரத்தில் பேசுற. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. மூணாவது, யாருக்கு கீழ்ப்படியணும்? ஊழியக்காருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்பதான் நீங்க பரிசுத்தத்தில் வளருகிறீர்கள் என்ற அர்த்தம். மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியிலையா, மேய்ப்பனுடைய வார்த்தை நீங்க அங்கீகாரம் பண்ணலையா, நீங்க பரிசுத்தத்தில் வளரலன்னு அர்த்தம். அடுத்தது பரிசுத்தம் சொல்லுங்க. அடுத்து என்ன தியானித்தோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதுல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? உலக காரியங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலக மனிதத்திலிருந்து அல்ல, தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். இப்ப அண்ணன் இங்க 6 நடத்துறீங்க, நான் சொல்ல ஏதாவது புரியுதா உங்களுக்கு? புரியணும். அண்ணன் 6 நடத்துறீங்க, அபிஷேகத்தில் நீங்க ஏதோ நடத்துறீங்க. இப்ப நீங்க வெளியே போறீங்க, நீங்க என்ன செய்றீங்க? வெளியே என்ன வேலை செய்றீங்க? நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க. அந்த ஆட்டோல யாரெல்லாம் ஏறுவா? யாருன்னே தெரியும், எல்லாரும் ஏறுவாங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் விசுவாசிகளை மட்டும்தான். அப்பனா வண்டியில எழுதி போடணும், இந்த ஆட்டோவில் பரிசுத்தவான்கள் மட்டும் சொல்லுங்கம்மா பயணம் செய்யணும், விசுவாசிகள் மட்டும் பயணம் செய்யணும், வேற யாருக்கும் இங்கே அனுமதி இல்லை. அப்படி போட முடியுமா? அப்படி போட்டா என்ன நிலைமை சொல்லுங்க? நீங்க வாயால சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுங்க? என்ன கிடைக்காது? வருமானம் கிடைக்காது. ஆனா அவங்க வண்டியில குடிகாரன் ஏறுவான், ஏன் சில நேரங்களில் கொலைகாரன் கூட ஏறி இருப்பான். ஆனா அந்த சுவாபங்க என்ன செய்யக்கூடாது? ஒட்டக்கூடாது, ஒட்டக்கூடாது.
இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குரூப்போடு கொஞ்சம் பழக்கம் இருந்து, நம்ம குரூப் தான், நம்ம குரூப்பில் அவங்க வந்து கொஞ்சம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய குரூப். அவங்க வந்து சில பேரை கூட பயன்படுத்த மாட்டாங்க, பேரை கூட என்ன செய்ய மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. அதில் பரிசுத்தம், அதில் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். அவருடைய கிரிகையிலிருந்து நீ என்ன செய்யணும், நீ பிரித்தெடுக்கப்படணும். அல்லேலூயா. இதெல்லாம் உங்கள் மைண்டில் அப்படி ஆழமாக பதிந்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. நம்ம அந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் என்பது முதல் மைண்டில் இருக்கணும். எங்கே தான் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலக மனிதர்களோட நம்முடைய பயணம். அதனால் பஸ்ஸில் ஏறுறீங்க, மெட்ராஸுக்கு போகிறீங்க, அங்கே பல பேர் உள்ளே இருப்பாங்க, கொலைகாரர் இருப்பான், பலவிதமான சுவாதில். நான் யாரோடு ஒட்ட மாட்டேன், நான் பரிசுத்தமானாக்கும், நான் நீதிமானாக்கும். அப்போ நீ உனக்கு தனியாக ஒரு பஸ்ஸை சொல்லுங்க புக் பண்ணி வேற யாரும் என்ன செய்யக்கூடாது பஸ்ஸில். நான் சொல்ல ஏதா புரியுதா தம்பி? உங்கள் காலேஜில் எத்தனை பேர் இருக்க படிக்கிறாங்க உங்கள் கிளாஸில்? 54 பேர். 54 பேரும் விசுவாசிகளா? உனக்கு ஆசிரியர் எடுக்கிற எல்லாரும் விசுவாசிகளா? ஆனால் அங்கே நீ என்ன செய்கிற, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, இனி அவன் அங்கே போகக்கூடாத, நீ பிரித்தெடுக்கப்பட்டோம்ல, நீ ஏன் போகிற? புரியுது? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தியானிக்கணுங்க, இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். நான் சொல்லுது சரின்னு சொல்கிற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, சில இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். அவங்க மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, சில இந்த முஞ்சின பரிசுத்தவங்க மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவருடைய பழக மாட்டாங்க, அவருடைய துக்கங்களை விசாரிப்பது இல்லை. சொல்ல இவெல்லாம் கிறிஸ்தவனா? ஏன் காது பட சொல்லியிருக்கிறாங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? கிறிஸ்து என்றாலே என்ன தெரியுமா? அனைவருக்கு தெரியுமா கிறிஸ்து என்றாலே என்னது? சொல்லுங்க, ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுங்க, எல்லாரும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. இதை நீங்க இதெல்லாம் கற்றுக்கொள்ளும். கிறிஸ்து என்றால் என்ன நீ சொல்லு. பாவங்களை கழுகிறவர், உலக இரட்சகர், நம்முடைய மேய்ப்பன், அன்பு, நல்ல மேய்ப்பன், பாதுகாக்கிறவர். ரைட், ஓகே, பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர், எல்லா இடத்திலும் அன்பா இருக்கிறவர், அவர் பரிசுத்தர். ஒன்று இரட்சகர் சொல்லுங்க, இரண்டாவது அன்பா இருக்கிறவர். பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பதத்தை புரிந்து கொள்ளுங்கள். அன்பா இருக்கிறவர், நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், மேய்ப்பனா இருக்கிறவர், வேற நல்ல சமாரியன், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், பரிசுத்தமானவர். இது எல்லாம் யாரு? இதெல்லாம் இயேசு. அவர் சொல்லுகிறார், நீங்களும் உலகத்துக்கு ஒளியா இருங்க. இன்னொரு இடத்துல சொல்றார், நீங்க கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும். இப்ப பாருங்க, நம்ம உலகத்துல இருக்கிறோம். நான் உலக மனிதன்ட்ட ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனத்துக்காகவா வந்தாரு? இல்லைங்க, எல்லாத்துக்காக வந்தாருங்க, எல்லாத்துக்காக வந்தாரு. பாவிகள் ஒரு வார்த்தை சொன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு, இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக அல்ல, யூத ஜனத்தை ரட்சிப்பதற்காக அல்ல, கிரேக்கர்களை ரட்சிப்பதற்காக அல்ல, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு எல்லாருக்கும் பொருந்து. ஆனா இன்னைக்கு அந்த மனநிலைமையில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறதா? கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற பிரிவினை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இந்த பிரிவினையா உங்களை நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது, பரலோகத்துக்கு கொண்டு போகுது? கிடையாதுங்க. இயேசுவை உள்ளத்தில் என்ன செய்யணும், நீ ஏற்றுக்கொள்ளணும், நீ ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய வார்த்தையை தவறா என்ன செய்தார்கள், தவறாய் புரிந்து கொள்ளாது. பிரித்தெடுக்கப்பட்டவனா நான் அந்நிய குடும்பத்தோட பேச மாட்டேன், விக்கிரக ஆராதிக்கிறோட நான் ஒட்ட மாட்டேன், அதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சுபாவம் உன்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, உன்னோடு ஒட்டக்கூடாது, ஒட்டக்கூடாது. அதுக்குதான் ஒண்ணு சொன்னேன், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எங்கதான் இருந்தாங்க, எங்கதான் இருந்தாங்க? உலக ராஜாவுடைய கரத்துல தான் இருக்கிறாங்க, அந்நிய தேவனுடைய ராஜாவுடைய கரத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய சுபாவத்தை இவர்கள் என்ன செய்யல, மாற்றவே இல்லை, மாற்றவே இல்லை. இதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அல்லேலூயா சொல்லுமே. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா.
அடுத்த பகுதிக்குள்ள போனோம். என்னது? காக்கப்பட்டவர்கள். நீங்க காக்கப்பட்டவர்கள்னா முதல்ல உங்களை சுற்றிலும் ஒரு மதில் இருப்பது உங்க கண்ணுக்கு தெரியணும் தெரியணும் தெரியணும். அல்லேலூயா. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் தளர்ந்து போனது? மதில என்ன செய்யல? பார்க்கல. வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள்? தேவன் நம்மை சுற்றிலும் எழுப்பி இருக்கிற அந்த அக்கினி மதில என்ன செய்யல? பார்க்கல. ஆவிக்குரிய கண்கள் குருடாயி போயிட்டு. அல்லேலூயா சொல்லுமே. யாருக்கு தான் அந்த மதில தெரியும்? 2 பேரும் அங்கதான் நின்னாங்க. யாரு? எலிசாவும் அங்கதான் நின்னாரு. எலிசாவுடைய ஊழியக்காரனும் உதவி ஊழியக்காரனும் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா தன்னை சுற்றிலும் வருகிற அந்நிய ராஜாக்குடைய சேனை யாருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு? கேயாசிக்கு தெரிஞ்சது. யாருடைய சேனை தெரிஞ்சது? கேயாசிக்கு. யாருடைய சேனை தெரிந்தது? எதிராளிகளுடைய சேனை தான் தெரிந்தது கேயாசிக்கு. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டவர்களுக்கு உலகத்திலிருந்து வருகிற பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? என்னைக்கு கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க கண்ணெல்லாம் அடைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். குற்றப்படுத்தலங்க, ப்ளீஸ், பாரத்தோட பேசுறேன். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம தளர்ந்து போகிறோம்? ஏன் சோர்ந்து போறோம்? ஏன் விசுவாசம் தளர்ந்து போனதுன்னா, நமக்கு எலிசாவை போல தன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி ரதம் உண்டா இல்லையாமா? இருந்தா இல்லையா? ஆனா யாருக்க கண்ணுக்கு தான் தெரிஞ்சு? எலிசா கண்ணுக்கு தான் தெரிஞ்சு. கேயாசி ஊழியக்காரர் தான். கேயாசியும் விசுவாசி தான். கேயாசி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனா அவருக்கு உலக பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரிந்ததே தவிர, தன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி ரதம் சுற்றி கொண்டிருப்பதை கேயாசுடைய கண்கள். அல்லேலூயா. யாரால சொல்ல முடியும் நான் காக்கப்பட்டு இருக்கிறேன்? யாரால சொல்ல முடியும் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்னா? யாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறதோ அவர்கள் சொல்ல முடியும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் சரியான முறையில் திறந்திருக்குமான இந்த பிரச்சனை நமக்கு ஒரு பொருட்டு அல்ல. அல்லேலூயா. இந்த மனித சொல்லு ஒரு இழிவான சொல்லு, ஒரு சொல்லே அல்ல. அப்படி சொல்ற மாத்திரம் ஒரு அல்ல சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம், பலவிதமான செய்வினைகள் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனா உங்க விசுவாசம் ஒரு நாளும் தளர்ந்து போக கூடாது. கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். உலகத்தை நம்பி இல்ல, உலக பொருளை நம்பி அல்ல, உலக பதவியை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அவரை நம்பணும்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, அழகாக சொன்னாங்கல்ல, சங்கீத 10 சொன்னாங்க, யோபுக்கு வந்த பிரச்சனையில ஒரு பிரசன்ட் கூட நம்ம வாழ்க்கையில இன்னும் வரலங்க. நான் சொல்றேன், என் வாழ்க்கையில வரல, உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு தெரியல. யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனையில ஒரு பிரசன்ட் கூட நான் இன்னும் அனுபவிக்கல. ஆனா அந்த மனிதர் சொல்லுகிறார், என் நீதியை நான் கெட்டியாய் பிடிச்சிருக்கிறேன், என் இருதயம் என்ன செய்யாது, நிந்திக்காது. அல்ல, இன்னொரு வார்த்தை சொல்ற பாருங்க, இந்த ஆக்கினைக்குள்ளாக என்னை அனுப்பின சர்வவல்லுடைய ஜீவனை கொண்டே சொல்லுகிறேன். அவருக்கே தெரியும் என் வாழ்க்கையில வந்த பிரச்சனை யார் மூலமா தான், தேவ மூலமா தான் வந்தது எனக்கு தெரியும். ஆனாலும் என் தேவனை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு நாள்
என் மீட்பர் எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. கடைசியாக அந்த வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே அடுத்த பகுதியாக ஒரு பகுதியை நான் வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வாசிங்கம்மா. அழைக்கப்பட்டவர்களுக்கு போதும். ஒன்று யாரு? ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இல்லை என்றால் உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உலக மனிதனிடத்திலிருந்து உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இரண்டாவது பாதுகாப்பை உணர்ந்த ஒரு கூட்டம். மூன்றாவது அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? அழைக்கப்பட்ட கூட்டம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தானா? எப்படி? நீங்கள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தானா? பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் ஞாபகப்படுத்தி நான் அந்த வசனத்துக்குள்ள மறுபடியும் நான் கடந்து வருகிறேன். ஏசாயா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க வேகமா. ஏசாயா 6:8 வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். இது யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க. ஏசாயா சொல்லுகிறான். அந்த புரிந்து கொள்ளுங்க. இப்ப அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு கொஞ்சம் இதுக்குள்ளே நான் வருகிறேன். அந்த வசனத்துல கடைசி பகுதி எது? மூன்றாவது கூட்டம் யாரு? மூன்றாவது கூட்டம் யாரு? மூன்றாவது கூட்டம் யாரு? அழைக்கப்பட்ட கூட்டம். இங்கே ஒரு அழைப்பு யாருக்கு வருகிறது? ஏசாவுக்கு வருகிறது. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இது அழைப்பும் அல்ல. இது அழைப்பா? சொல்லுங்க, இது அழைப்பா? வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை யார் கேட்டா? யார் கேட்டா? ஏசாயா கேட்கிறா. ஆக்சுவலி இந்த சத்தம் இவரோடு பேசுற சத்தம் அல்ல. ஏசாவோடு கேட்ட கேள்வியும் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்சடா சைமன் நகர்ல இருக்கிற பிள்ளைகள், நீங்க பைபிளை எத்தனை நேரம் படித்த நான் கேட்க போவதில்லை, ஆண்டவரும் கேட்க போவது கிடையாது. ஆனா வசனத்தின் ஆழத்தை நீங்க என்ன செய்து கொள்ளணும்? புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கிற வசனத்தின் ஆழத்தை நீங்க என்ன செய்து கொள்ளணும்? டெய்லி பைபிள் படிக்கிறேன்னு சொல்ல மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி படிக்கிறவங்க சும்மா போய் சொல்லக்கூடாது. நீங்க அப்படி செய்யாட்டாலும் நான் உங்களை தவறு நான் சொல்ல, ப்ளீஸ். நீங்க இன்னிலேருந்து மாறுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னிலேருந்து மாறுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மற்றவங்கள மாதிரி உங்களை குற்றப்படுத்த நான் விரும்பவில்லை. அது என்னுடைய கேரக்டரும் அல்ல. இப்போ நீங்க டெய்லி படிக்கிறவங்க இல்லைன்னா எப்பமாவது ஒருக்கா படிக்கிறவங்க, அவங்கள்ட்ட அடுத்த ஒரு கேள்வி, என்னைக்காவது நீங்க படிக்கிற வசனத்தை நீங்க தியானித்த நாட்கள் உண்டா? எத்தனை பேர் தியானித்த பகுதியை உங்க டைரியில எழுதுகிற பழக்கம்? நீங்க எழுதுனீங்கன்னா அது டைரியில தான் இருக்கும், இங்க இருக்காது. ஆனா எழுதணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க பாருங்க, அழகாக அந்த வசனம் சொல்லுது, நமது சொல்லுங்க, நமது காரியமாக நான் யாரை அனுப்புவேன் என்கிற ஒரு சத்தத்தை
யார் கேட்டா? ஏசாயா கேட்டா. ஆனா இங்கே இந்த அழைப்பின் சத்தம் ஏசாயாவுக்கு வந்ததா? சும்மா சொல்லுங்க, ஏசாவுக்கு இது வந்த சத்தமா? இல்லை. இது யார் பேசிட்டு இருக்கிறா? தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? யாருடைய காரியமாக? நமது காரியமான. யாருக்க காரியம்? நமதுன்னா யாரு காரியம்? பாருங்க, இப்ப தேவன் பேசுகிறார் நமது காரியமாக. நமதுன்னா யார் தெரியுமா? நமதுன்னா யார் தெரியுமா? தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, திரியேக தேவன் மேல இருக்கிறார். இப்ப அவர் சொல்றார், மேல இருந்து சொல்றாரு, ஐயோ நமது காரியமாக. நமது காரியம் எந்த காரியம் தெரியுமா? இந்த ஜனங்களை பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே விருப்பம், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். ஆனா இவங்க இறங்கி வர முடியாது, முடியாது, முடியாது. அதுல ஒருவர் தான் எங்க வருகிறார்? எங்க வருகிறாரு? இயேசு கிறிஸ்து வாரான்னு நினைத்தாரு. அவர் எங்க வந்தாரு? ஜனங்கள் நடுவில் வந்தார். எங்க வந்தார்னா அப்படி இல்ல, அவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தார். அவர் எங்க வராரு? அவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல வராரு. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவும் வரல, பரிசுத்த ஆவியானவர் வரல, தேவனும் வரல. ஆனா யாராவது என்ன செய்யணும்? போகணும், சொல்லணும். இப்ப தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரே கவலை, பாரம். ஐயோ இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும், இந்த அழிவில் இருந்து மீட்கணும், இந்த குடும்பத்தை மீட்கணும். ஆனா யாரையாவது நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்திலிருந்து யாரையாவது நம்ம அனுப்பணுமே. யார் போவா? இந்த சத்தத்தை யார் கேட்கிறா? யார் கேட்கிறா? ஒன்று நான் கேட்கிறேன்னு. இப்போ ஏசாயா வாழ்ந்த நாட்கள்ல அங்க ஜனங்கள் இருந்தாங்களா? இருந்தாங்களா? இல்ல, சத்தமா சொல்லுங்க, வாய்க்குள்ள சொல்லக்கூடாது, சத்தமா எல்லாரும் சொல்லணும். ஏசாயா நாட்கள்ல வந்து ஏசாயா மட்டுமா அந்த உலகத்தில் இருந்தாரு? எல்லாரும் இருந்தாங்க. ஆனா எல்லாராலும் இந்த சத்தத்தை கேட்க முடியல, கேட்க முடியல, கேட்க முடியல. நான் முதல் சொன்ன தெரியுமா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் தன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி ரதம் எழும்பி இருப்பது தெரியும். அதே போல இந்த காதுல ஆவிக்குரிய காது திறக்கப்படணும். ஹலோ ஹலோ, கேக்குதா? நான் சொல்ல கேட்கிறேன் சொல்ல மாத்திரம் சொல்லுங்க, கேக்குது. இப்ப நான் சொல்ல உங்களுக்கு என்ன செய்யுது? கேக்குது. ஆனா தேவன் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கல, கேட்கல, மூடல. ஆனா உலக மனிதர்களுக்கு என்ன செய்யல? கேட்கல. இப்ப ராணி அம்மாக்கு கேட்குது, ஏசாயாவுக்கு கேட்டது போல ராணி அம்மாக்கு காதுல என்ன செய்யுது? இயேசுவின் சத்தம் நல்லா கேட்குது, நல்லது. இப்ப அவர் என்ன சொல்ல தெரியுமா? சொல்லும் நான் போகிறேன். அவர் என்ன சொல்லும் பாருங்க, இதோ அடியே இருக்கிறேன். நீங்க சொல்றீங்களா? நீங்க தேவன்கிட்ட சொல்றீங்களா? நமக்கு என்ன தெரியுமா? தேவ சத்தம் கேட்கல. நமக்கு இந்த உலகத்திலிருந்து வருகிற சத்தம் தான் கேட்குது. பாடல், உலகத்திலிருந்து வருகிற பாடல் சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக மனிதர்கள் பேசுகிற அசுத்த வார்த்தைகள் தான் நம்ம காதுல கேட்குதே தவிர, என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், இயேசு என்னோடு பேசுகிறார், வார்த்தை மூலமாக என்னோடு பேசுகிறார் என்ற ஆவிக்குரிய காது இன்னும் அநேகருக்கு திறக்கப்படவில்லை. யாரால சொல்ல முடியும் தெரியுமா? யாருக்கு ஆவிக்குரிய காது? பாருங்க, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்ப பவுல் வருகிறார், எங்க போகிறார்? வேகமா சொல்லுங்க. தமஸ்குவுக்கு போகிறார். தமஸ்குவுக்கு போகும்போது பவுல் மட்டுமா போனாரு?
வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பவுல் போகும்போது பவுல் மட்டுமா தமஸ்குக்கு போனாரு? கூட எல்லாரும் போகிறா. யாரெல்லாம் போறா? படை, இவர் படை சேனை தளபதியாட்டு போகிறார். அந்த காரியத்தை முன்னின்று நடத்துகிற தளபதியா போகிறார். எந்த காரியத்தை? ஆவிக்குரிய பிள்ளைகளை அடித்து நொறித்து இழுத்துட்டு வருவதற்கு இவர் படை தளபதியாக அந்த பொறுப்பை ஏற்று கடந்து செல்லுகிறார். கூட யார் போறா? மற்ற வீரர்கள் போகிறார்கள். கேள்வி என்னன்னா, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடந்து? என்ன சம்பவம் வந்தது? ஒரு பெரிய ஒரு ஒளி வந்தது. பைபிள் படிக்கிறது கிடையாதா? ஒரு பெரிய ஒளி வந்த உடனே பவுல் எங்க விழுகிறார்? கீழே விழுகிறார். இப்ப கண்ணு தெரியல. பாருங்க, அங்க ஒரு சத்தம், ஒரு பெரிய சத்தம் வருது. என்ன சத்தம் வந்தது? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டிருந்தாலும் கேட்கவில்லை என்றாலும் கேட்ட பவுலுக்கு புரிந்தது, இது யார் பேசுறா? யார் பேசுறா? மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, பவுலால புரிந்து கொள்ள முடிந்தது, யார் பேசுகிறா? அதனாலதான் சொல்லும் அடியே நான் என்ன செய்ய. அதான் இங்கேயும் ஏசாயா கேட்கிறா, இதோ அடியேன். அப்ப யாரால அந்த வார்த்தை சொல்ல முடியும் தெரியுமா? ஆவிக்குரிய காது. அதனால்தான் வெளிப்படுத்துற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு தேவ ஆவியானவர் பேசுவதை காதுள்ளவன். உனக்கு ஆவிக்குரிய காது திறந்து இருக்குன்னா நீ ஒரு நாள் சபையை நீ நினைச்ச மாட்ட, ஆராதனை நினைச்ச மாட்ட, நீ மிஸ் பண்ண மாட்ட. இது நமக்கு என்ன? இது நமக்கு காதுல கேட்காது கேட்காது கேட்காது. நம்ம மற்றவங்களுக்கு 1000 ஆலோசனை, காது என்ன செய்யணும்? திறக்கணும். சபையில் தேவ ஊழியருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் ஆராதனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அங்க வாசிக்கிற சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல. சிலர்னா யாரு? அதுல ஒரு சிலர் யாரு சொல்லுங்க? நான் இதாங்க, இதுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மையை சொல்லணும், ஒத்துக்கொள்ளணும். இனி நான் ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஒரு அலையில தூளுங்க, கையை தூக்கி அலையில சொல்லுங்க. நான் பார்க்கல, பிதா பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார், பரிசுத்தாவின்னு பார்க்கிறார். பரிசுத்தாவிக்கு விரோதமாக நம்ம என்ன சொல்லக்கூடாது? போய் சொல்லக்கூடாது. முடியலன்னா கையை கீழே போட்டுடணும். நம்மளை குறித்து நமக்கே தெரியும். ஆனால் உங்க விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அதனால்தான் ரோமர்ல சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அத ஜெபத்திலே சொல்லிவிட்ட, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. உண்மையா சொல்றேன், எனக்கு இந்த பெருங்கூட்டத்துக்கு மேல ஒரு திருப்தியே கிடையாதுங்க. நான் எப்பவும் சொல்ல, இருக்கிற கொஞ்சம் பேர் நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், இருக்கிற கொஞ்சம் பேர் நமக்குள்ள உண்மை இருக்கணும். வெளியே அப்படி பாவனையில உண்மை இல்லை, உள்ள உண்மை இருக்கணும். எனக்கு இந்த பாவனையில அந்த உண்மை காட்டுறவங்க சுத்தமா என்ன செய்யாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன உண்மைதானே? அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உண்மைய ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. நான் யார உங்களை மறைக்கலாம், ஆண்டவரை மறைக்க முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன கூட்டம் இங்க முடிக்கிறேன், வரும் நாட்கள் நம்ம தொடர போகிறோம். என்ன கூட்டம் சொல்லுங்க? யாரு? பரிசுத்த கூட்டம். இரண்டாவது காக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட கூட்டம். மூணாவது அழைக்கப்பட்ட கூட்டம் என்பதை ஒரு நாள் நீங்க என்ன செய்யாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஏசாவுக்கு தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. அழைப்பு அவரை தேடி வரவில்லை, ஆனால் அநேக நேரங்களிலே உங்களை தேடி அழைப்பு வந்தது, உங்கள் குடும்பத்தை தேடி அழைப்பு வந்தது. ஏசாவுக்கு நேரடியாக அழைப்பு வரவில்லை. நான் சொல்வேன், இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அழைப்பு நேரடியாக வந்தது. அதை அநேக நேரங்கள் நாம் உதாசீனப்படுத்தினோம்.
அதனால தான் அங்கே 14ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரர் மேல் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். பாவம் வேதனைப்படுகிறார், தேவன் வேதனைப்படுகிறார், இயேசு வேதனைப்படுகிறார், ஒருவனும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பகல் வேளை தேவ சமூகத்திலே செபிக்கிற காத்திருக்கிற அருமையான கூட்டமே, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட மறந்து விடாதீர்கள். நீங்கள் காக்கப்பட்ட கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான சகோதரனை, அழைக்கப்பட்ட கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாழ்மை.